தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36 முதல் 39 இடங்கள் அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஓவரால் முதற்கட்ட பார்வையை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு குறித்தும் பேசலாம். அதாவது நேற்றிலிருந்து இந்த முடிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்திருக்கிற அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டை பார்த்தா அது எக்ஸிட் போல் இல்லை, மிக்சிட் போல் அப்படி தெரியுது. ஏன்னா 57 தொகுதிகளுக்கு 6 மணி வரைக்கும் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் சேர்த்து நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? ஓகே, ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு 486 தொகுதி வரைக்கும் நாங்க சொல்றோங்க அப்படின்னா ரைட், ஒத்துக்கலாம். 6 மணி வரைக்கும் தேர்தல் நடக்கிற 57 தொகுதியையும் சேர்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் இது உண்மையா இருக்க முடியுமா? முதல் கேள்வி. அப்போ அந்த 57க்கு நீங்க ஏதோ சேர்த்துருக்கீங்க உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஏன் மிக்சிட்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 11 ஐட்டங்கள் இருக்கு தம்பி இந்த போலிங். இது இப்போ நீங்க சொன்ன நியூஸ் 18 இல்லாம 11 ஐட்டங்கள். இந்த 11 ஐட்டத்தில் ஒரு 6 ஐட்டம் கரெக்டா பார்த்தீங்கன்னா 353 355 இதுதான் பிஜேபிக்கு பாயிண்ட்ஸ். அதுக்கு பிறகு எங்க கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா 145 இல்லை 147 இந்த 2 பாயிண்ட் தான். அங்கே 352 53 55 ஸ்டார்ட் ஆகும், இங்கே 45 47 நிற்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ஒருவேளை அவங்க சொல்கிற அளவுக்கான ஒரு ட்ரெண்ட் இருந்தது போச்சு, அதெல்லாம் பிறகு அனலைஸ் பண்ணுவோம். சரி, பட் இந்த தரவுகளை பார்க்கிற போது கொடுத்ததை சேர்த்து அவர்கள் அனுபவித்ததையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இதை எக்ஸிட் போல் என்று பார்ப்பதை விட மிக்சிட் போல், அதாவது நீங்க அந்த 57 தொகுதிகள் லாஸ்ட் ஃபேஸ் தவிர்த்து மற்ற நம்பர்ஸ் நீங்க சொல்ற அந்த 486க்கான நம்பர்ஸ்லயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுலயுமே சந்தேகம் அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம பேசலாம் தம்பி. அதுல அதாவது எப்பொழுதுமே இந்த செஃபாலஜி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றதை வச்சு சொல்றது. அதில் பல நேரங்களில் தவறுகள் இருக்கலாம், சில நேரங்களில் சரியாக இருக்கலாம், அது வேற விஷயம். பட் இந்த இதில் ஒரு நேர்மை இருந்திருக்கா? அதாவது முடிவுகள் மாறி வரலாம், அது வேற. ஒரு நேர்மை இருக்கான்னு பார்க்கணும்ல அடிப்படையில். இது எப்படி நேர்மைன்னு நீங்க ஒத்துப்பீங்க? நான் யதார்த்தமாவே கேட்கிறேன் தம்பி. 57 தொகுதிக்கு 6 மணிக்கு முடியுது, நீங்க 6:30க்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச 6:03 கூட சில பேர் சொல்லிட்டாங்க இதுதான் எக்ஸிட் போல் அப்படின்னு. எப்படி வருது? அப்ப உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன? நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அதை செய்திருக்க இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த 486க்கு இப்போ உதாரணத்துக்கு பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் மாதிரியான தொகுதிகளில் முதல்ல வரப்பெற்ற எண்கள் அப்படிங்கிறது முதல் 3 ஃபேஸுக்கு மட்டும், 1 2 3 ஃபேஸஸ்க்கு மட்டும் வந்தது. அதுலயே கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிக்கான பாஜகவுக்கான வாய்ப்புகள் தான் அங்க அதிகங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அதனால நீங்க சொல்ற அந்த 486லே சரி, நான் தமிழ்நாட்டுக்கே நேரடியாக வந்துடுறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு எண் 36 39. நீங்க மற்ற பட்டியலிட்ட மற்ற எக்ஸிட் போல் முடிவுகளையும் கூட ஒப்பிட்டு பாருங்க. சராசரியா திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அதிலும் நம்ம நம்பகத்தன்மை கேள்வி. பலா, எனக்கு சரியா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அது சரி அப்படின்னு நம்ம போனோம்னா அது நியாயமாக, அது நேர்மை இல்லை. சரி, ஒரு சந்தேகம் என்று வந்தால் எனக்கானதாக இருந்தாலும் அது சந்தேகப்படப்பட வேண்டியது தானே தவிர, இது இல்லைங்க தமிழ்நாட்டில் அவங்க சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. என்னுடைய ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் நேர்மையாக கணித்திருந்தால் இது. நான் தெளிவாக இருக்கிறேன். தலைவர் தளபதியார் சொன்னதை போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 எங்கள் கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதில் எங்களுக்கு எந்த, அதாவது இது போன்ற எக்ஸிட் போலோ இல்லை இதையோ நாங்கள் பார்க்க வேண்டியதல்ல. மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரவேற்பு எங்களுக்கு தெரியும். எனவே அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்தியா முழுக்க பார்க்கிற போது நான் இந்த எக்ஸிட் போல் ஒரு நேர்மையானதாக இல்லை என்று நான் தமிழ்நாட்டை தொட்டெடுத்தனால நான் கேட்கிறேன். இங்க என்டிஏ கூட்டணிக்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கு. 1 3 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்கிறீங்க? எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் அதை முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஓகே, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது இது நான் ஏற்கனவே சொன்னது, அதாவது ஒரு ஹைபாத்தட்டிக்கலா சொல்றாங்க. அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நின்ற, இப்போ திருநெல்வேலின்னு எடுத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன், அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு
இது கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேனி அவர் தினகரன், அதே மாதிரி இங்க தருமபுரியில சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ். அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு அசம்ஷன்ல ஒரு ஹைபாத்தட்டிக்கலா இவங்களுக்கு ஒரு எட்ஜி இருக்கலாமோங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாமே தவிர கள நிலவரத்தை வைத்து அவர்கள் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனவே நான் அதில் உடன்பட மறுக்கிறேன் அல்லது நிராகரிக்கிறேன். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சூர்யா, இது என்டிஏ கூட்டணிக்கான பாஜகவுக்கான வெற்றி முகமா வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே ரவீந்திரன் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வெற்றி முகம் தான், அதுக்காக அதை தேசிய அளவில் நாங்க தவறா இருப்பதையும் எனக்கு சரியா இருக்கு அப்படின்னா தவறா இருக்கிற எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. பிஜேபியினுடைய பார்வை என்ன? அதாவது அது பொதுவாக வந்து இப்போ இதே எக்ஸிட் போல்ஸில் வந்து அவர்களுடைய இண்டி கூட்டணி வந்து மெஜாரிட்டி வரும்னு சொல்லியிருந்தா வரவேற்று இருப்பாங்க. அது வந்து இயல்பு தான். அதே மாதிரி இந்த பக்கமும் கூட நாங்கள் தோப்போன்னு வந்திருந்தால் நாங்கள் அது கேள்வி எழுப்போம். இது வந்து அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்ற அந்த பேசிஸ்லேயே கொஸ்டின் எழுப்புறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக 30-40 ஆண்டுகளாக குறிப்பாக இந்த மாதிரி செய்தி தொலைக்காட்சிகள் அதிகமாக வந்தோடனே இது இன்னும் அதிகமாக நடைபெறுகிறது. இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு நீங்கள் ஒரு எக்ஸிட் போல் பண்ணீங்க, 370 மேக்ஸிமம் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய சாம்பிள் சைஸே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 93,240 தான். அப்போது ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 172 பேர் தான் உங்களுடைய சாம்பிள் சைஸாகவே இருக்காங்க. அப்போது இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு 172 சாம்பிள் சைஸ். இப்போ மை ஆக்சிஸ் இந்தியா அவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 3,80,000 டோட்டல் சாம்பிள். அப்போ ஒரு தொகுதிக்கு தோராயமாக ஒரு 1,070 சாம்பிள் வருது. இப்போ இந்த டிஸ்கஷன் ஆங்கில ஊடகத்தில் வந்து இது வந்து ராஜ்தீப் சர்தேசாய் ஊடகவியாளர் வந்து இந்த பிரதீப் குப்தா மை ஆக்சிஸ் இந்தியா ஃபவுண்டர் கிட்ட கேட்குறாரு. இப்போ அண்ணன் அவர் சொன்னார் இல்லையா, இது எப்படி வந்து கடைசி கட்ட தேர்தல் வந்து உங்களால் 6:30 மணிக்கே கொடுக்க முடியுது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்கிறாரு, மற்ற ஃபேஸஸோட கடைசி கட்ட ஃபேஸஸ்க்கு வந்து நாங்கள் இந்த டேட்டா கால்குலேட் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் வைத்திருப்போம், சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆட்களை நிறைய வைத்திருப்போம். இப்போ 172 வந்து எங்களுடைய சாம்பிள் பெர் தொகுதினா காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள கடைசி ஃபேஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக அது ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருவோம். அதனால இதில் ஒன்றும் பயஸ் இல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மையாக பின்னாடி பார்ப்போம். இப்போ 2019 இதே மாதிரி ஒரு தேர்தல் நடக்கும்போது இதே நியூஸ் 18 வந்து 336 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. உண்மையில வென்றது வந்து 353 இடங்கள். அப்ப அந்த மார்ஜின் வந்து 15 சீட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நியூஸ் 18ல கொடுக்கும் போதே வந்து +or-30 தான் கொடுத்திருந்தாங்க. அப்போ போன முறை நடைபெற்ற கருத்து கணிப்பு வந்து முடிவு கிட்டத்தட்ட தெளிவாக வந்து விட்டது. இப்போ போன 2019 ஒரு 10 ஊடகத்துல இதே மாதிரி எக்ஸிட் போல் நடத்தினாங்க. எல்லா ஊடகமும் இந்தியா டுடே, நியூஸ் 18 இந்த மாதிரி பல ஊடகங்கள், சி ஓட்டர் எல்லாமே, இந்த எல்லா ஊடகத்திலுமே போன முறை வந்த முடிவுகளுக்கும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒற்று போகுது. சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க, அதிகமாக யாருமே கொடுக்கல. பட் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்குதான். இப்போ இன்னைக்கு வந்து ஏற்கனவே 2 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே வந்து விட்டது. சிக்கிம் தேர்தல், அருணாச்சல் பிரதேஷ் தேர்தல். இதுக்கு நேற்று எக்ஸிட் போல் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்தது அப்படியே மேட்ச் டிட்டோவா வந்திருக்கு. சரி, இன்ஃபேக்ட் சிக்கிம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி நோட்டாவை விட கம்மியான வாக்குகள், நோட்டா 1% வாக்கு, காங்கிரஸ் கட்சி 0.32% வாக்குகள். சரி, அருணாச்சல் பிரதேசத்தில் 10 வருடத்திற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி 5% கம்மியான வாக்குகளை பெற்று 60 இடங்கள்ல ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. 59 இடங்கள்ல எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அருணாச்சல் பிரதேசல. அதனால நீங்க தொடக்கத்திலே இது அரசியலுக்காக அப்படின்னு அதை க்ளோஸ் பண்றீங்க. ஆனா இந்தியா கூட்டணி, மிக குறிப்பா காங்கிரஸ் தலைவர்கள் கார்கேவோ ராகுல் காந்தியோ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் இல்ல. 295 எங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த நம்பர் நிச்சயமாக வரும். இது வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை நாங்கள் ஏற்கவில்லை, நிராகரிக்கிறோம்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ டிசம்பர் மாதம் 5 மாநில தேர்தல் நடைபெற்றது. இப்போ அதில் வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் பிஜேபி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மீதி 4 மாநிலங்களையும், குறிப்பாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம், இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்தது. ஆனால் தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3 மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வரும்னு பெரும்பான்மையாக சொன்ன ஊடகங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 65% இடங்களை வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால பயசஸ் இருந்திருக்கு, மாற்றுகள் இருந்திருக்கு. ஆனால்
இந்த தேசிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்கள் வலுவா இருக்கிறத தாண்டி 3 மாநிலத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை சொல்றாங்க எங்களுக்கு. தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். இது வந்து எங்களுடைய கடந்த 5 வருடம் கடினமான உழைத்ததற்கான பலன். இப்போ திமுக நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ என்னன்னா, காங்கிரஸ் களத்துல ஒரு வேலையுமே செஞ்சாம சீட்டு ஜெயிச்சிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. களத்துல நீங்க அரசியல் பண்ணாதான். ராகுல் காந்தி அவர்கள் வெக்கேஷன் பொலிட்டிஷியனா இல்லாம 24 மணி நேரமும் எங்களை மாதிரி அரசியல் செய்து களத்தில் இருந்தாதான் நீங்க வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். திடீர்னு இந்த மக்களை